இலங்கை ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இலங்கையில் எதிர்பார்த்தளவு திருப்தியினை தமிழர் தரப்பு அடையாத ஒரு சூழ்நிலையில் இந்த நிலைப்பாடுகள் எதற்காக இப்படிப்பட்ட தாமதங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது? இன்று வரைக்கும் தமிழ் சமூகம் எதிர்பார்க்கின்ற அபிவிருத்தி அல்லது அதற்கு மேலான உரிமைகள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன? கிழக்கு வாழ் மக்கள் புதியதொரு ஜனாதிபதி கூட்டாட்சியின் பின்னர் எப்படி இருக்கின்றார்கள்? அவர்கள் தேடிய அந்த தேடப்பட்ட விடயங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றனவா என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினருமான சி.என். யோகேஸ்வரன் அவர்களை லங்காஸ்ரீயின் 24 செவிகளோடு இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக தமிழ் பேசும் சமூகம் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கூட்டாட்சியில் நிம்மதி அற்ற ஒரு சூழ்நிலை அல்லது தங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதில் நீங்கள் உடன்படுகிறீர்களா? உண்மையிலே கடந்த ஆட்சி காலத்திலே தமிழ் சமூகம் மிகவும் பாதிக்கப்பட்டது, மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே. அதனால்தான் அந்த ஆட்சி மாற்றத்துக்காக தமிழ் சமூகம் பாரிய பங்களிப்பை செய்தது. கடந்த 2015 ஆண்டு ஜனவரி 8 பின் ஒரு ஆட்சி மாற்றத்திலே தங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் வெற்றியளிக்கும் என்று எதிர்பார்த்தது நியாயமானது தான். ஆனால் தற்போது வந்த அரசாங்கம், தற்போது ஆட்சியில் இருப்பது ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கமும் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன அவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கத்திலே ஒரு புதிய அரசியல் யாப்பு கொண்டு வருகின்ற விடயத்திலே மிக தீவிரமாக கவனம் செலுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக மாற்றப்பட்டு அங்கு அதற்கான முன்னெடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தற்காலத்திலே இந்த அரசாங்கத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் ஓரளவு எங்கள் மக்கள் நடமாடக்கூடிய சூழல் இருந்தாலும் பல விடயங்கள் சாதிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவை கொடுத்திருந்தது. ஆனால் நாங்கள் இப்போது பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைமையை பெற்றிருந்தாலும் சில விடயங்களிலே அரசாங்கத்தின் நடவடிக்கைக்காக நாங்கள் ஆதரவு கொடுத்தவர்கள் என்ற ரீதியிலே சில விடயங்களை எங்களுக்கு அவர்கள் செய்கின்றார்கள். அண்மையில் கூட வீதி சம்பந்தமான விடயத்திலே ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கிட்டத்தட்ட 60 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த வீதிகள் சம்பந்தமாக நடவடிக்கை மேற்கொள்வதற்காக. அத்தோடு சில விடயங்கள் சம்பந்தமாக எங்களோடு பேசி மேற்கொள்ள வேண்டும் என்பதில் எங்கள் தலைவர் பேசியிருக்கின்றார். ஆனாலும் பூரணமாக மக்கள் அபிவிருத்தி பணிகளை எங்களை மேற்கொள்ள முடியாத சூழல் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய அரசாங்கத்திலும் அதுக்கான நிதி வளமை குறைவாக இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். ஆனாலும் அரசாங்கத்தோடு பேசி சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. அதாவது நீங்கள் அரசாங்கத்தோடு பேசி தீர்வுகளை காணலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது என்று கூறினாலும் கடந்த ஆட்சி காலம், அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே வெளிப்படையாக குடியேற்றங்களும் புத்தர் சிலை விவகாரங்களும் எழுந்து கொண்டிருந்தது. ஆனால் புதிய, அதாவது தற்பொழுது ஏற்படுத்தப்பட்ட நல்லாட்சியிலும் கூட புத்தர் சிலை விவகாரம், அதாவது உங்களுடைய பிரதேசத்திலே ஒரு எல்லை கிராமத்தில் கூட பாரியளவான சிங்கள மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் அங்கு இருக்கின்றார்கள். இப்படி தொடர்வது, இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்கள்? குறிப்பாக நீங்கள் கேட்பது நியாயமான விடயமாகும். நாங்கள் எதிர்காலத்திலே மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்க காலத்திலே இவற்றுக்காக பல நடவடிக்கைகளை எதிர்த்து மேற்கொண்டோம். ஆனால் அது திரும்பவும் இந்த அரசாங்கத்திலே தீவிரமாக நடைபெற ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது அதாவது காரமனை, வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிலே காரமனை என்ற பகுதியிலே சிங்கள மக்களை குடியேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அண்மையிலே ஆளுநர் அவர்கள், கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் அரசாங்க அதிபர் அவர்களையும் வாகரை பிரதேச செயலாளர் அவர்களையும் அழைத்து சிங்கள மக்கள் 178 பேர் குடும்பங்கள் குடியிருந்ததாகவும் காரமனைக்கு அண்மித்த பகுதியில் அவர்களை குடியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். நான் அது சம்பந்தமாக அரசாங்க அதிபரிடமும் பிரதேச செயலாளரிடம் தொடர்பு கொண்டும் எக்காரணம் கொண்டும் அவர்களை குடியேற்ற முடியாது. காரணம், முன்பு வாகரை பிரதேச செயலாளர்கள் அடங்குகின்ற புனானை பகுதியிலே 5 சிங்கள குடும்பங்கள் தான் இருந்தது. அதிலே 2 குடும்பம் அந்த காணிகள் வீடுகளை விட்டு 85 ஆண்டு அளவிலே அவர்கள் இடம்பெயர்ந்தார்கள். 3 குடும்பம் விட்டு போட்டே வெளியேறியவர்கள். இவர்கள் 5 பேருக்கும் கடவத்தமடு என்கின்ற சிங்கள பகுதியிலே காணி வழங்கப்பட்டு வீடு வழங்கப்பட்டு 20 வருஷம் அவர்கள் நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள் என்று அறிகின்றேன்.
ஆனால் இப்போது அங்கு 29 குடும்பம் குடியேற்றப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தில் தானே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய காணி அமைச்சர் ஆரியபதி களபதி அவர்கள் வாகரை பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளரை நேரடியாக மிரட்டியதாக ஒரு தகவல் இருக்கின்றது. அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா? அது தொடர்பில் ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்தது? அப்படி உண்மையாக இருந்தால் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? உண்மையிலேயே ஆளுநர் அவர்கள் அரசாங்க அதிபரையும் பிரதேச செயலாளரையும் அழைத்து கதைத்தேன் பின் நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன் 178 குடும்பங்களும் அங்கு குடியிருக்கவில்லை. அவ்வாறு அவர்கள் இருந்திருந்தால் 178 குடும்பம் இருந்தபடினால் ஒரு கிராமமாக இருந்திருக்கும். ஆகவே அவர்களுக்கு அங்கே பதிவு இருந்திருக்கும், வாக்காளடாப்பிலே அவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அங்கு அந்த இடத்தின் பேரிலே பதிவு செய்யப்பட்டிருப்பார்கள். பிறப்பு சாட்சி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கும். அவர்கள் காணி வைத்திருந்தால் PLR வழங்கப்பட்டிருக்கும், விவசாய காணிகள். ஆகவே அது சார்பாக எந்த இதுவும் இல்லாத போது இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருந்தேன். ஆனால் சில காலத்தின் பின் அவர்கள் சிங்கள மொழியிலான காணி அனுமதி பத்திரம் ஒன்றை கொண்டிருந்தார்கள், பேமிட் என்று சொல்ற ஒப்பம், அதை கொண்டு வந்திருந்தார்கள். ஆகவே அந்த ஒப்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திலே சிங்களத்திலே ஒப்பம் வழங்கப்படுவதில்லை, ஆனால் அத்தனையும் சிங்களத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது பின்னணியில் யாரோ பிழையான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இவர்களுக்கு காணி வழங்க முடியாது என்று உறுதிப்பட நாங்கள் அரசாங்க அதிபருக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம், இதற்கு இடமளிக்க கூடாது என்று. ஆனால் அண்மையிலே நீங்கள் கேட்டுக்கொண்ட கூறியது போன்று ஆரியவதி களபதி என்று சொல்லப்படுகின்ற கிழக்கு மாகாண காணி அமைச்சர் அவர்கள் வாகரை பிரதேச செயலாளரிடம் சென்று அதிலே 160 பேரை குடியேற்ற வேண்டும் என்று அங்கு வலியுறுத்தி இருக்கின்றார். அவரோடு அவரது செயலாளர் சென்றிருக்கின்றார். அதே போன்று காணி ஆணையாளர் கிழக்கு மாகாண அவர்களும் சென்றிருக்கிறார்கள். 3 பேரும் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள். அதே வேளைகளில் சில பௌத்த பிக்குகளும் அவரோடு சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் அந்த புனானைக்கு அண்மித்த பகுதியிலே அவர்களை குடியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு காணி வழங்க வேண்டும் என்று அவரை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதை நான் அறிந்து அந்த வேளையிலே நான் இங்கே வெளிநாட்டில் தான் இருந்தேன். உடனடியாக பிரதேச செயலாளரிடம் தொடர்பு கொண்டு அதற்கு அனுமதியை வழங்க வேண்டாம். காரணம், இவர்களுக்கு அங்கு குடியேறி இருந்தமைக்கு எந்த ஆதாரமும் இல்லை. தற்போது இருக்கின்ற பேமிட் என்கின்ற ஒப்பம் கூட ஒரு பிழையானது. அவை பிழையான தகவலோடு வந்ததற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், சட்ட நடவடிக்கை. அதே நேரத்தில் இவர்கள் எவரும் அங்கு எக்காலத்திலும் குடியிருக்கவில்லை, அதை அனுமதிக்க முடியாது. உண்மையிலே குடியிருந்த மக்களாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம். அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஐயா, அம்பாறை மாவட்டம், திருகோணமலை மாவட்டம் என்பது இன்று தமிழர்களிடமிருந்து பறி போய் அங்கு சிங்கள பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் எஞ்சி இருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிழக்கு மாகாணத்துடைய கடைசி பல பரீட்சை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கட்சி புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்தது, நல்லாட்சிக்கு ஆதரவு கொடுத்தது, பாராளுமன்றத்திலே ஒரு பலம் பொருந்திய எதிர்க்கட்சியாக இல்லாவிட்டாலும் பலமான சக்தியாக பாராளுமன்றத்திலே இருக்கின்றது. இவைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பால் முடியாதா, அல்லது எது உங்களை தடுக்கிறது? எங்களால் முடியாது என்று கூற முடியாது. நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒன்றை நாங்கள் கூற வேண்டும். எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு, பெரிய மாதவனை என்பது மேய்ச்சல் தரைக்குரிய பகுதி. நீண்ட காலமாக எங்களது கால்நடைகள் அங்கு பெரும்பான்மையின மக்களால் பாதிக்கப்பட்டது. அந்த பகுதியிலே அம்பாறை மாவட்டத்தில் எல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் திட்டமிட்ட வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாந்தளையாறு என்கின்ற பகுதியின் ஊடாக ஊடுருவி அங்கு அத்துமீறி குடியேறி இருந்தார்கள் பெரும்பான்மையின சிங்கள மக்கள். ஆகவே அவர்கள் குடியேறி இருந்தது மாத்திரமின்றி ஒரு பௌத்த விகாரை, பௌத்த பிக்குகள் எல்லாம் கொண்டு வந்திருந்தார்கள். அதை சார்பாக நாங்கள் பலத்த நடவடிக்கை மேற்கொண்டோம். எங்களது கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் அவர்களும் அரசாங்க அதிபர் அவர்களும் அந்த இடத்திற்கு சென்று நேரடியாக பார்வையிட்டார்கள். அங்கு அத்துமீறிய குடியேற்றம் நடைபெற்றிருப்பதையும், அங்கு பௌத்த பிக்குகள் வந்திருப்பதையும், விகாரை அமைக்கப்படுவதையும் விவசாய அமைச்சர் உறுதிப்படுத்தியிருந்தார். ஆனால் மிகவும் வேதனையான விடயம், அரசாங்க அதிபர் அதுக்கு எதிர்மாறான கருத்தை தான் அங்கு கூறியிருந்தார். ஆனாலும் அந்த பகுதியிலே ஒரு சிங்கள குடியேற்றம் ஏற்பாடு செய்யப்படுகிறது, பெரும்பாலான சிங்கள மக்கள் அத்துமீறி குடியேறி இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்தோம். அந்த இடம் பற்றி ஆராய்வு நடைபெற்றது. முன்பிலே வனபரிபாலன திணைக்களத்துக்குரிய காணி பகுதி என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் தற்போது கண்டுபிடித்திருக்கின்றார்கள் மகாபலி அபிவிருத்தி சபைக்குரிய காணியும் வனபரிபாலனத்துக்கு உரியதும் அதிலே அடங்குவதாக. இதனால் அண்மையிலே மகாபலி அபிவிருத்தி சபையின் பிரதிநிதிகளை அழைத்து இது சார்பாக கதைத்து
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் எங்களது மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே மேற்கொள்ளப்பட்டது. நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். அந்த மகாபலி அபிவிருத்தி சபையை அழைத்து இது சார்பாக கதை நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அந்த நிகழ்விலேயே அரசாங்க அதிபரும் மேலதிக அரசாங்க அதிபரும் கலந்து கொள்ளவில்லை. மாகாண பிரதிகாணியாளர் கலந்து கொண்டதாக நான் அறிகின்றேன். ஆனால் அதிலே கூறப்பட்டது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அத்துமீறி சிங்கள மக்கள் அந்த எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மகாபலி அபிவிருத்தி சபைக்குரிய காணிகளில் குடியேறி இருக்கின்றார்கள் என்று அவர்களை உடனடியாக வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை உறுதியளித்திருக்கின்றது. அதன் முன்னேற்றம் பற்றி ஆராய்வதற்காக ஒரு 10 நாட்களின் பின் மீண்டும் ஒரு ஒன்றுகூடல் நடாத்துவதாக கூறப்பட்டது. ஆனால் அது இதுவரை நடைபெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டி நான் இந்த நாட்டு சுவிஸுக்கு பிரான்சுக்கு வரும் முன்பே அரசாங்க அதிபருக்கு உடனடியாக அந்த ஒன்றுகூடலை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற மடலை அனுப்பிவிட்டுத்தான் இங்கு வருகை தந்திருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் விரைவான முறையில் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நான் நினைக்கின்றேன் உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துர்ராசிங்கம் அவர்கள் நேரடியாகவே அந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்திருந்தார். அவர் இன்று கிழக்கில் இருக்கக்கூடிய விவசாய அமைச்சர். அதே போன்று அதற்கு அதாவது மனுத்தியாளங்கள் கடப்பதற்குள் மாவட்ட அரசு அதிபர் அப்படியான ஒரு குடியேற்றம் நடக்கவில்லை என்றார். இவர் அதற்கு பின்னர் அமைதியாகிவிட்டார். அப்படி என்றால் உங்களுடைய கட்சியினுடைய தமிழரசு கட்சியினுடைய கொள்கை என்ன? தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரே அதை இன்றைய அமைதி காக்கின்றார். நிலங்கள் பறிபோகின்றது. அப்படி என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பறிபோகின்ற நிலத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி உடன்பாடா? நான் நிச்சயமாக அவ்வாறான நிலைமைக்கு தமிழரசு கட்சி இடம் அளிக்காது. நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்று வரைக்கும் ஏதோ ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்களது கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் அதிலே மிகவும் அவதானமாக இருக்கின்றோம். கடந்த காலங்களிலே நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் முன்பிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் 3 அந்த மாவட்டத்திலே மேற்கொண்ட பலத்த நடவடிக்கைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குடியேற்றங்கள் அத்தனையும் தடுத்தோம். வாகரை பிரதேச மக்களை அவர்கள் ஆதிவாசி மக்கள் என்று பிரகடனப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள், அதனை தடுத்தோம். அதே போன்று பலவித குடியேற்றங்கள் கெவிலியாமடுவில் கூட தீவிரமான குடியேற்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வேளையிலே நாங்கள் அதில் சென்று அதனை தடுத்தோம். அதில் மிக கூடுதலான அக்கறையை எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் இப்போது நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலும் நாங்கள் அதில் மிக அக்கறையோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் பெரிய மாதவனை மயிலத்தமடவை அடியேனும் சென்று நேரடியாக பார்வையிட்டிருக்கின்றேன். அந்த பகுதி குடியேற்றங்களையும் பார்வையிட்டிருக்கிறேன். உடனடியாக வெளியேற்றப்படுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரையிலே முன்பு மாகாண சபையில் நாங்கள் இணைந்திருக்கவில்லை. தற்போது மாகாண சபையின் ஆட்சி அதிகாரத்தின் பங்காளிகளாக இருக்கின்றோம். அவர்கள் நினைத்தால் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். எங்களது விவசாய அமைச்சரை பொறுத்தவரையில் அவர் சுதீகரமாக செயல்படுவாராக இருந்தால் பல நடவடிக்கை மட்டக்களப்பு மேற்கொள்ள முடியும். சிறு உதாரணம், அண்மையிலே நான் நினைக்கின்றேன் சித்தாண்டி பிரதேசத்திலே உங்களுடைய தொகுதியிலே ஒரு தொழிற்சாலை, கோழித்தீன் தொழிற்சாலை திறக்கப்பட்டது. மீண்டும் அதற்கு மூடு விழா நடத்தப்பட்டது. இதுவா கிழக்கு மாகாண அமைச்சர்களின் அபிவிருத்தி? ஏனென்றால் நீங்கள் கூறுவது உண்மைதான். மிகவும் வேதனை அடைகின்றோம். ஏனென்றால் எங்களது மாண்புமிகு எங்களை பொறுத்தவரையிலே எங்கள் பெருந்தலைவர், எங்கள் மக்களுக்காக இன்றும் ஏகோபித்த தலைவனாக இருந்து கொண்டு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்களை நாங்கள் மட்டக்களப்புக்கு அழைத்து எங்களது விவசாய அமைச்சர் சித்தாண்டியிலே முன்பு இயங்கி வந்த ஒரு கோழித்தீன் ஃபேக்டரி தொழிற்சாலை மூடப்பட்டிருந்தது. அதனை திரும்ப ஆரம்பிக்கும் செயற்பாடை பிரம்மாண்டமாக நடாத்தினார். ஆனால் வேதனை என்னவென்றால் அவர் அன்று திறந்து வைத்து சென்றதன் பின் மீண்டும் மூடப்பட்டு விட்டது. அது ஏன் அவ்வாறு மூடப்படக்கூடிய ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து எங்களது தலைவரை கொண்டு வந்து இவ்வாறு திறந்து வைத்தார்கள் என்பது தெரியாது. நான் அது சார்பாக நாங்கள் இப்போ விசாரணை மேற்கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் எங்கள் பெருந்தலைவரை கொண்டு வந்து திறந்த இந்த தொழிற்சாலை இயங்க வேண்டும். அதில் எங்கள் மக்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். அதாவது கவனமாக இருக்கும். அதாவது இன்று கிழக்கு மாகாணத்திலே ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே இலங்கை அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் இரா சம்பந்தன் அவர்களுடைய நல்லெண்ண அடிப்படையிலே முஸ்லீம் காங்கிரஸோடு இணைந்து ஒரு ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆட்சி ஏற்படுத்தப்பட்டதில் தமிழ் பிரதேசம் அல்லது தமிழ் சமூகம் கண்ட நன்மை என்ன? அல்லது அந்த காலங்கள் மிகுதியாக உள்ள 2.5 வருடமும் கடந்து செல்ல போகின்றது. மிகுதமாக அந்த கதிரைகளை அலங்கரித்தது மட்டும்தானே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கிழக்கு மாகாணத்தின் பணி? உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரும் எதிர்பார்ப்பு. அதுவும் கிழக்கு மாகாணத்தில் 2 அமைச்சுக்களும் தமிழரசு கட்சி வசம் இருக்கின்றது. என்ன செய்தார்கள்? நாங்கள் பெரும் எதிர்பார்ப்போடு தான் அந்த கிழக்கு மாகாண சபையின் பங்காளியாக மாறினோம். 2 அமைச்சுக்களை பெற்றோம்.
கல்வி அமைச்சரை பொறுத்தவரையிலே அவர் செயற்பட்டு கொண்டிருந்தாலும் அவரது நடவடிக்கை இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் உண்மையிலே கடந்த காலங்களிலே தமிழ் பிரதேசம் கிராமப்புறங்களில் இருக்கின்ற பாடசாலையில் கூட சாதாரண சிற்றூழியரை அல்லது பாடசாலை காவலாளியை இதுவரை நியமிக்கக்கூடிய நிலைமை தற்போது எங்கள் அமைச்சரால் மேற்கொள்ளப்படவில்லை. முன்பு எங்களது தமிழ் பகுதியிலே எங்கள் சகோதர இனத்தைச் சேர்ந்தவர்கள் முன்பிருந்த அந்த கல்வி அமைச்சர்களாலும் முதலமைச்சர்களாலும் திட்டமிட்ட வகையிலே தமிழ் பகுதியிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களது பிள்ளைகள் வேலை வாய்ப்பின்றி மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அண்மையிலே நான் கல்வி அமைச்சரை வலியுறுத்தினேன், நீங்கள் கட்டாயமாக இந்த தமிழ் மக்களின் பகுதிகளில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடசாலையிலும் வெற்றிடமாக இருக்கின்ற சிற்றூழியர் நியமனங்கள், காவலாளி நியமனங்களை அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களை தெரிவு செய்து நியமிக்க வேண்டும் என்பதை அவரை வலியுறுத்தி வருகின்றோம். ஒவ்வொரு மேடையிலும் அவரை வைத்து கூட நான் பேசுகின்றேன், இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று. அதே போன்றுதான் எங்கள் விவசாய அமைச்சர், அவருக்கு விவசாய அமைச்சு மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் அவருக்கு 6-7 அமைச்சு இருக்கிறது. ஆனால் அவர் அதனை பயன்படுத்துவாராக இருந்தால் எங்கள் மக்களுக்கு அவர் பெருஞ்சேவையாக இருக்கலாம். ஏனோ தெரியாது அவர் ஒரு அசமந்த போக்கு மாதிரி இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் அவதானமாக இருக்கின்றோம். அதாவது தனிநபர்கள் செய்கின்ற ஆர்வம் காட்டாமல் இருக்கின்ற செயற்பாட்டை வைத்து எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது தமிழரசு கட்சியோ குறை கூற முடியாது. என்றால் நாங்கள் அதிலே மிக ஆர்வமாக இருந்து அந்த கட்சி ரீதியாக எங்கள் மக்களுக்கு என்னென்ன பணியை ஆற்ற வேண்டுமோ அதற்கான திட்டமிடலை வகுத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே கணிசமான தொழிற்சாலைகள் எல்லாம் தேங்கி இருக்கின்றது. அதற்கு முன்னதாக உங்களுடைய விவசாய அமைச்சர் அண்மையிலே முன்னாள் முதலமைச்சர் தெரிவு செய்யப்பட்ட விதம் தவறானது, அதனை அந்த முதலமைச்சர் தெரிவு தொடர்பில் தன்னோடு தற்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் ஏதோ ஒரு கருத்து பரிமாறியதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த தேர்தல் காலத்திலே முதலமைச்சராக வருவதற்கு உங்கள் தரப்பில் தான் ஒரு தவறு இழைக்கப்பட்டது. அன்று அதாவது கண்காணிப்பாளராக உங்களுடைய யாரும் அந்த உரிய இடத்திலே சரியான வகையிலே அமரவில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் தேர்தலின் பிற்பாடு முன்வைக்கப்பட்டது. நீங்களும் இந்த தேர்தல் காலங்களிலே நாலாபுரங்களிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர். இந்த கருத்து தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு? நீங்கள் கேட்பது நல்ல பொருத்தமான ஒரு கேள்வி என்று நான் நினைக்கிறேன். கிழக்கு மாகாண சபையின் தேர்தல் நடைபெற்று முடிந்ததும் இதற்கான ஒரு ஆராய்வு கூட்டம் எங்கள் மாண்புமிகு தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்களின் வாசஸ்தலத்தில் திருகோணமலையிலே நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அதிலே கலந்து கொண்டோம். அதிலே கிழக்கு மாகாண சபையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரகாந்தன் வந்த விதம் பற்றி ஆராயப்பட்டது. அந்த விதத்திலே நான் பல விடயங்களை எடுத்து காட்டினேன். அவர் தெரிவு செய்யப்பட்ட விதம் பிழை என்பதை சுட்டிக்காட்டினேன். ஏனென்றால் அவர் கிட்டத்தட்ட தேர்தல் நடைபெற்று வாக்கெண்ணும் போது அதிகாலை 3:30 மணி அளவிலே வெளியேறிவிட்டார். கடுமையான விமர்சனங்களை பொதுமக்களுக்கு பேசிவிட்டு சென்றிருக்கிறேன். ஆகவே ஏனென்றால் தான் தோத்து விட்டேன் என்று. அதன் பிற்பாடு சில சதி முயற்சிகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. ஆகவே குறிப்பாக நான் அறிந்திருந்தேன், ஒரு மரக்கூட்டுத்தாபனத்தைச் சேர்ந்த சேர்மனாக இருக்கின்ற அமரசிங்கம் அவர்கள் அதிலே கூட பங்களிப்பு செய்திருக்கிறார் என்று. ஆகவே அங்கு நடைபெற்ற சதி முயற்சி என்ன, எங்கள் கிழக்கு மாகாண சபை தேர்தலில் தலைமை தாங்கிய உறுப்பினர் விட்ட தவறு என்ன என்பதை பற்றியெல்லாம் அந்த கூட்டத்திலே நான் தெளிவாக எடுத்து காட்டினேன். அந்த வேளையிலே அதற்கு பதிலளித்து பேசிய இதற்கு தலைமை தாங்கிய தற்போதைய விவசாய அமைச்சரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமாகிய துரைராசிங்கம் அவர்கள் கூறினார்கள், அங்கு தேர்தல் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எதுவித செயற்பாடும், அதாவது சந்திரகாந்தன் அங்கு வரப்பட்டது அல்லது ஒரு உறுப்பினர் வேறு கட்சியிலிருந்து தெரிவாகினது, தமிழ் தரப்பிலே எதுவித செயற்பாடுமின்றி அந்த மக்கள் வாக்கின் மூலம் தான் வந்திருக்கின்றார். ஆகவே அங்கு எந்த குளறுபடியும் நடக்கல, சதி முயற்சிகள் நடக்கல, நேர்மையாகத்தான் தேர்தல் நடந்தது என்று அவர் அடித்து சொன்னார். நான் சொல்லுவது பொய் என்பதை உறுதிப்படுத்தினார். ஆனால் அது அவர் மாத்திரமல்ல, எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் அதே நேரத்தில் கிழக்கு மாகாண சபையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு மாகாண சபை உறுப்பினரும் அதனை உறுதிப்படுத்தினார்கள், அங்கு அவ்வாறு தேர்தல் எல்லாம் நடைபெறாது என்று. ஆனால் நான் தெளிவாக விடயத்தை கூறியும் அதனை மறுத்தவர் விவசாய அமைச்சர், தற்போதைய விவசாய அமைச்சராக இருக்கின்ற கௌரவ கீனா துரைராசிங்கம் அவர்கள். ஆனால் என் நகைச்சுவை என்னவென்றால், கண்கட்டபின் சூரிய நமஸ்காரம் என்ற நிலையில் தற்போது அவரே சொல்லுகின்றார் அந்த பிழை அங்கு நடந்திருக்கின்றது. ஆனால் எங்கள் கௌரவ தலைவர், நான் அங்கு அந்த அவரது வாசஸ்தலத்தில் வைத்த அந்த ஒன்று கூடலிலே நான் அந்த தெளிவாக அந்த கருத்தை வைத்ததன் பின் அவர் கூறியிருந்தார்,
அங்கு கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழர் ஒருவர் எங்கள் தரப்பில்லாமல் தெரிவு செய்யப்பட்டு வந்திருப்பது அந்த நடவடிக்கையில் பல ஊழல் சதி முயற்சி நடந்திருக்கின்றது என்பதனை அவர் உறுதிப்படுத்தினார். எங்கள் தலைவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் விவசாய அமைச்சர் துரைராஜசிங்கம் அவர்கள் அதை மறுதளித்து பேசியவர். ஆனால் இப்போது அவர் கூறுகின்றார் அவ்வாறு ஒரு பிழை நடைபெற்றிருக்கின்றது. ஏனென்றால் அடுத்த வருடம் தேர்தல் நடக்கப் போகின்றது கிழக்கு மாகாண சபையில். இப்போதுதான் அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றது. அப்படியாயின் முன்னாள் முதலமைச்சர் மாகாண சபைக்கு கடந்த முறை தெரிவு செய்யப்பட்டதற்கு உங்களுடைய விவசாய அமைச்சர் அவர்தான் காரணம் என கூறலாமா? காரணம் என்று நான் கூற முடியாது. அவர் அசம்பந்த போக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது வடக்கு கிழக்கு தொடர்பில் பல்வேறுபட்ட சலசலப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக இன்று காணாமல் போனவர்கள் அல்லது சிறையிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள் தொடர்பிலும் பலத்த கண்ணீர்கள் வடக்கு கிழக்கு தேசங்களிலே ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பில் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் பல ஆயுத குழுக்கள் மீது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தற்போதைய நிலைப்பாடுகள்? உண்மையிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கடந்த 85ஆம் ஆண்டுக்கு பின்னர் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அதிகம். 83 இருந்து என்று சொல்லலாம். அவர் தொடர்ச்சியாகவே காணாமல் பலர் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். 90ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து தமிழ் ஆயுத குழுக்களும் பலரை காணாமல் ஆக்கி இருக்கிறார்கள். அவை எனது கருத்து என்னவென்றால், இராணுவத்தாலும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அரச படைகள், பொதுவாக அரச படைகளால், தமிழ் ஒட்டுண்ணி ஆயுத குழுக்களாலும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவை இவையெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். இப்போது நான் பல இடங்களில் நான் அறியக்கூடியதாக இருக்கிறது. யார் யார் காணாமல் ஆக்கினார்களோ எங்கள் உறவுகளை, அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக காணாமல் ஆக்கியோர்கள் கதைக்கின்றார்கள். அதுதான் நகைச்சுவையாக இருக்கிறது. நான் அதை சில ஒன்று குடலிலே பேசி இருக்கிறேன். காணாமல் ஆக்கியோர் காணாமல் ஆக்கப்பட்டவர் சார்பாக கதைப்பதற்கு அருகதையற்றவர்கள். அவர்கள் தங்கள் அரசியலை தக்க வைப்பதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை அனுமதிக்க முடியாது. அவை விசாரணை வரும்போது யார் யார் எங்கள் இனத்தை காணாமல் ஆக்கினார்களோ அத்தனையும் விசாரிக்கப்பட வேண்டும். அத்தனையும் வெளிக்கொண்டு வரப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு நடைபெற்றால்தான் இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற மாட்டாது. ஆனால் காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் உறவுகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இருப்பவர்கள் என்றதிலே நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். அது சார்பாக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமோ அத்தனையும் நாங்களும் எங்களது கட்சியும் மேற்கொண்டு வருகிறது. ஆகவே நாங்கள் அந்த வகையிலே அரசாங்கத்திடம் நாங்கள் எங்கள் வேண்டுகோளை விடுத்திருக்கின்றோம். தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்திடமும் எங்கள் மாண்புமிகு தலைவர் அதனை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அந்த விடயத்தில் நாங்கள் எல்லோரும் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம் என்பதை தெரிவிப்பதோடு ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு கூற வேண்டும். நீங்கள் இந்த கிழக்கு மாகாண காணி அமைச்சர் ஆரியவதி கலப்பதி அவர்கள் கூறும்போது பௌத்த விகாரைகள் சம்பந்தமாக நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். தற்போது வடக்கு கிழக்கு பகுதியிலே தற்போது மீண்டும் பௌத்த விகாரைகள் தாவிக்கும் நடவடிக்கை இடம்பெறுகிறது. பின்னணியிலே இராணுவமும் பௌத்த பிக்குகளும் இருக்கின்றது. அரசாங்கம் அதனை ஏன் பார்த்து கொண்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கின்றது. வடக்கிலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இரணமடு, கிளிநொச்சியிலே இரணமடுவிலே கனகாம்பிகை அம்பாள் தேவஸ்தானத்திலே முன்னாடி பிரம்மாண்டமான விகாரை கட்டப்படுகிறது. அங்கு சிங்கள மக்கள் இல்லை. இராணுவம் இருந்த பகுதி என்றால் அந்த இடத்திலே கட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அங்கு பிரம்மாண்டமான ஒன்று விகாரை கட்டப்படுகிறது. அதை எதிர்த்து எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ முதலமைச்சர், கௌரவ மாகாண சபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் தமிழ் குழுக்கள் நாங்கள் இப்போதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றோம். அவை அதற்கு அனுமதிக்க முடியாது. அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே திருக்கோணேஸ்வரத்து பகுதியிலே இப்போதும் பௌத்த விகாரைகள் தாபித்ததோடு அங்கு கோணேச கோயிலை அபிவிருத்தி செய்கின்ற நடவடிக்கைக்கு கூட தடங்கள் விதிக்கிறார்கள். தொல்பொருளிலிருந்து எல்லாவற்றையும் அவர்கள் இந்துக்களின் நடவடிக்கைகள், தமிழ் மக்களின் நடவடிக்கைகளை தொல்பொருளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தாங்கள் நினைத்தால் எதுவும் செய்யலாம். கன்னியார் வெந்நீர் ஊற்று நீண்ட இந்து பாரம்பரியத்தை கொண்ட வரலாற்று பாரம்பரியம் கொண்ட இடம். ஆனால் இன்று அதை பௌத்த விகாரையை தாவித்து அங்கிருக்கின்ற பிள்ளையார் கோயிலை கட்டவிடாத தடுத்து அதை தொல்பொருள் பகுதி என்று அவர்கள் தங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இப்ப காயாங்கனி, மட்டக்களப்பு மாவட்டத்திலே காயாங்கனிக்கு அருகாமையிலே ஒரு இராணுவம் குடியிருந்த பகுதியில் வீதியோரமாக
பௌத்த விகாரைகளை தாவிப்பதற்கு 2 பிக்குகள் அங்கு வந்திருந்தார்கள். அங்கு இராணுவம் முதல் வழிபட்ட புத்தர் சிலை இருந்தது. ஆகவே அந்த இடத்திலே சிங்கள மக்கள் பெரும்பாலும் இல்லை. அங்கு ஒரு சில சிங்கள மக்கள் மீன்பிடி தொழிலுக்காக வந்தவர்கள், அவர்கள் கிறிஸ்தவ மக்களும் இந்துக்களுமாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை ஒரு சிலரை வைத்துக் கொண்டு அங்கு தாவிக்க வேண்டும் என்பதிலே காணி அமைச்சர் உட்பட பல நடவடிக்கை எடுத்தார்கள். நான் அது சார்பாக விவரமாக கூற முடியாது, ஏனென்றால் அது இப்போது நீதிமன்றத்தில் இருக்கிறது. அவை நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு விடயத்தை நான் எடுத்து கூற முடியாது. ஆனாலும் ஏனைய இடங்களிலும் திட்டமிட்ட வகையில் இந்த பௌத்த விகாரை தாவிப்பதும் திட்டமிட்ட குடியேற்றங்களை ஏற்படுத்துவதும் இந்த அரசாங்கத்திலும் நடைமுறையில் இருக்கிறது. இந்த அரசாங்கம் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் தலைவரின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அதனை மாண்புமிகு ஜனாதிபதி, மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். ஏனென்றால் இது முன்பிருந்த அரசாங்கத்தின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நடைபெறுகிறது. இது இந்த அரசாங்கம் செய்கின்றதோ அல்லது இதனை மக்களை குழப்ப வேண்டும், இந்த அரசாங்கத்தை குழப்ப வேண்டும் என்பதற்காக முன்பிருந்த அரசாங்கம் பௌத்த பிக்குகளையும் சில இராணுவத்தினரையும் வச்சு இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் அரசாங்கத்தின் கவனத்திற்கு இதனை கொண்டு சென்றிருக்கிறோம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இந்து அமைப்புகளுடன் மிகவும் நெருங்கிய உறவோடு இருக்கக்கூடியவர், இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை கூட பல முறை நீங்கள் தமிழ்நாட்டிலே சந்தித்து பல விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்திருக்கின்றீர்கள். ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி அரசு என்பதனையும் விட உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கினை பயன்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணனூடாக மத்திய அரசிடம் அதாவது வடக்கு கிழக்கிலே இந்த புத்த பௌத்த சின்னங்கள் நிறுவப்படுவது, இந்து ஆலயங்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்கள் தொடர்பில் ஏதாவது விளக்கக்கூடிய அல்லது ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றீர்களா? பொதுவாக இந்திய நாட்டை பொறுத்தவரையிலே இந்தியாவிலே தற்போது மோடி ஆட்சி இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே 82% இந்துக்கள் இருக்கின்ற அந்த நாட்டிலே மோடி கூட தான் இந்து நாடு என்று சொல்லும் அளவிற்கு இன்னும் வரவில்லை. அது தவிர அந்த நாட்டை ஒரு பல்லின சமூகம் வாழுகின்ற பல் மதங்களை கொண்ட நாடாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் தங்களை கூட ஆட்சியாளர்கள் தங்களை கூட இந்துக்கள் என்று சொல்றதற்கு பயப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலேயே கூட திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரில் தான் இருக்கின்றது, மத ரீதியாக இல்லை. ஆனாலும் RSS என்ற ஒரு அமைப்பு இதிலே பின்னணியாக இருக்கின்றது. அந்த அமைப்பின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். விஸ்வ இந்து பரிஷத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். பொதுவான இந்து அமைப்பின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். ஆனால் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் இலங்கையில் இருக்கின்ற இறைமையின் அடிப்படையில் திடீரென அவர்கள் தலையிட முடியாது. அதனால் ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோவின் கவனத்துக்கு நாங்கள் இப்போதெல்லாம் கொண்டு செல்கிறோம். ஏனென்றால் அங்கு அதன் மூலம்தான் இலங்கை அரசாங்கத்திற்கு அவர்கள் வலியுறுத்த வேண்டும், இவ்வாறு இந்துக்கள் தமிழர்கள் வாழுகின்ற பகுதிகளில் நாங்கள் பௌத்தரையோ மக்களையோ அல்லது புத்த பகவானையோ நிராகரிப்பவர்கள் அல்ல. ஆனால் புத்த பகவானை ஒரு இன முரண்பாட்டின் அடிப்படையில் பௌத்த மக்கள் வாழாத பகுதிகளில் திட்டமிட்டு வைத்து தங்களது பகுதிதான் என்று காட்ட முற்படுவதை எதிர்க்கின்றோம். புத்த பகவானை நாங்கள் நேசிப்பவர்கள். அவர் கௌதம புத்தர் பிறப்பால் இந்து, அவரை நேசிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் இந்த பௌத்த பிக்குகளும் இராணுவமும் சேர்ந்து இவ்வாறான திட்டமிட்ட சதியை செய்வதை இந்த புத்த பகவானின் சிலையை வைத்து நாங்கள் அதற்கு இடமளிப்பதற்கு தயாரில்லை. லங்காஸ்ரீயின் 24 கலந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் மக்களுடைய ஆதங்கங்கள், இலங்கை அரசிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய பலமான நிலைப்பாடுகளின் பின்னர் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில தொய்வு நிலைக்கு எப்படியான தீர்வுகள் அமைய வேண்டும், எதிர்காலத்தில் தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் பயணத்தில் எப்படியான உறுதுணையினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு, குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி செய்யும் அல்லது செயற்படுத்தும் என்பது தொடர்பில் விரிவாக விளக்கமளித்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா.